எங்களுடைய பாலினத்தை எங்களுடைய ஜெண்டரை வந்து நாங்கள் சுயமாக தீர்மானிக்க முடியாதுன்ற மாதிரியும் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரும் பார்த்து எங்களை வியூ பண்ணி எங்களை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றதே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட எங்களோட ஆடை கழட்டி காட்டணுமா? இவங்களுடைய கண்ணோட்டமே தவறான இவங்க முழுக்க வந்து இந்துத்துவ இதுவை வந்து எங்கள் மேலே திணிக்கிறாங்க. ஃபேமிலியை வந்து நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அப்படி தேடி போகும்போது எங்கள் கம்யூனிட்டி மக்கள் எங்களை அரவணைக்கிறாங்க, எங்களை சேர்த்து பிடிக்கிறாங்க, எங்களை நல்வழிப்படுத்துகிறாங்க, இந்த சொசைட்டியில் எங்களை ஒரு நிலையான நபராக நிறுத்துறாங்கன்னா அவங்கள வந்து குற்றவாளின்னு சொல்லுது இந்த சட்டம். டிரான்ஸ் மென்ன்ற ஒரு கேட்டகரியே இல்லைன்னு சொல்லுது. திருநம்பிகள் பாதிக்கப்படுறாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரான ஒரு விஷயம். இது அந்த ஆர்டிகல் 14, 15, 21 மதிக்காத பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வலுக்கட்டாயமாக இது இவ்வளோ இமீடியட்டாக பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு, அதுதான் இந்த நோக்கம் தான் என்னன்னே எங்களுக்கு புரியலை. 2019 வந்து திருநங்கைகளுக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. அந்த பில்லை திருத்திய திருநர் மசோதா அப்படின்னு சொல்லி தான் இப்போ திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. திருத்திறன்ற பேரில் எங்களை ஒரேடியாக சீரழிக்கிற மாதிரி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. எங்களை அரவணைக்கக்கூடிய எங்களோட முன்னோர்களுடைய வழிநடைமுறைகளை, அவங்களுடைய கலாச்சாரங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பில்லை பாஸ் பண்ணி எங்களோட சமூகத்துக்கே இது வந்து சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மத்திய அரசுலேருந்து புதுசாக திருநங்கைகளுக்கான ஒரு புது சட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த சட்டம் அமல்படுத்தினதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த சட்டமே வந்து திருநர் மக்களை ஒட்டுமொத்தமாக வந்து ஒடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இந்த சட்டங்கள். நமக்கு ஆல்ரெடி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நால்சா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2014 அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு வரைக்கும் நல்ல ஒரு சிறந்த தீர்ப்புகளோ இல்லை சட்டங்களோ இன்றைக்கு வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸில் வந்து நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு. அந்த நால்சா ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து தன்னுடைய ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்களுடைய சுய உரிமைன்னு சொல்கிறாங்க, செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அதை ஆனால் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த பில் வந்து, அதாவது 2019 வந்து திருநங்கைகளுக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. அந்த பில்லை திருத்திய திருநர் மசோதா அப்படின்னு சொல்லி தான் இப்போ திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. திருத்திறன்ற பேரில் எங்களை ஒரேடியாக சீரழிக்கிற மாதிரி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பாலினத்தை எங்களுடைய ஜெண்டரை வந்து நாங்கள் சுயமாக தீர்மானிக்க முடியாதுன்ற மாதிரியும் எங்களுடைய பாலினத்தை வந்து ஒரு மெஜிஸ்ட்ரேட்டும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரும் பார்த்து எங்களை வியூ பண்ணி எங்களை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றதே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி சாத்தியமாகும்னு எனக்கு புரியல. இப்போது ஒரு மேலையோ ஃபீமேலையோ எந்த சட்டமும் வந்து அவங்க மேல் தானா இல்லை ஃபீமேல் தானான்னு சொல்லிட்டு யாரையாவது டாக்டரையோ இல்லை ஒரு மெஜிஸ்ட்ரேட்டையோ வச்சு வெரிஃபை பண்ணி அவங்க வந்து மேல் ஃபீமேல் சொல்கிறது இல்லை. அவங்கவுங்க பாலினத்தை அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கிறாங்க. ஆனால் எங்களோட பாலினத்தை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் எங்களால் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு மாநிலங்களில் வந்து அவங்களுடைய கலாச்சார முறைப்படி வந்து திருநர் மக்களை வந்து ஒவ்வொரு பேர்களில் வந்து அழிக்கிறாங்க, அதாவது கூப்பிடுறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 பேர் மட்டும், கிண்ணறு, ஹிஜ்ரா, அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதில் அரவாணி, யூனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான பேர் மட்டும்தான் திருநர் மக்களுக்கான பேர். இவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே வருவாங்க, வேறு யாருமே இதுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய கண்ணோட்டமே தவறான இவங்க முழுக்க வந்து இந்துத்துவ இதுவை வந்து எங்கள் மேலே திணிக்கிறாங்க. இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சு எங்கள் மேலே திணிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தமிழ்நாட்டுக்கே செட் ஆகாத ஒரு இந்தி திணிப்பு மாதிரி எங்கள் மக்கள் மேலே இப்படி ஒரு பில்லு, ப்ரொடெக்ஷன் பில்லுன்ற பேரில் எங்களை ஒரேடியாக சாகடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திணிக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து பேரண்ட்ஸு கிட்டேருந்து, அதாவது எங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கு அந்த வயலன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரி எங்களை வந்து தனித்து பார்க்குறது,
எங்களை வேறுபாடோட எங்களை பார்க்குறது, கண்ணோட்டத்தோட பார்க்குறதுலாம் வந்து ஃபேமிலியிலேருந்து தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படிப்பட்ட ஃபேமிலியை வந்து நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல. அது கொண்டு வராமல் வீட்டில் எங்களுக்கான அரவணைப்பு கிடைக்கலன்னா நாங்கள் வெளியில் வரோம், எங்கள் கம்யூனிட்டி மக்களை தேடி போகிறோம். ஆனால் அப்படி தேடி போகும்போது எங்கள் கம்யூனிட்டி மக்கள் எங்களை அரவணைக்கிறாங்க, எங்களை சேர்த்து பிடிக்கிறாங்க, எங்களை நல்வழிப்படுத்துகிறாங்க, இந்த சொசைட்டியில் எங்களை ஒரு நிலையான நபராக நிறுத்துறாங்கன்னா அவங்கள வந்து குற்றவாளின்னு சொல்லுது இந்த சட்டம். அதுவும் எந்த மாதிரி குற்றவாளின்னு சொல்லுதுன்னா வந்து 5 ஆண்டுலேருந்து 10 ஆண்டு அப்படின்ற தண்டனையும் 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் அபராதமும் விதிக்குது. அதே ஒரு ஒரு திருநங்கை பிள்ளைக்கு வந்து ஒரு இளம் திருநங்கைக்கு வந்து ஒரு திருநர் மக்கள் மேலே இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே 1000 வேற்றுமைகள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு திருநருக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்படி உள்ள ஒரு திருநெல் பிள்ளை வந்து இவங்க கட்டாயப்படுத்தி தான் என்னை வந்து இந்த பெக்கிங்க்கோ இல்லை செக்ஷுவல் ஒர்க்கோ அனுப்புனாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அவங்களுக்கு ஆயுட்கால தண்டனைன்னு சொல்லுது. இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். எங்களை அரவணைக்கக்கூடிய எங்களோட முன்னோர்களுடைய வழிநடைமுறைகளை, அவங்களுடைய கலாச்சாரங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பில்லை பாஸ் பண்ணி எங்களோட சமூகத்துக்கே இது வந்து ஒரு சாபக்கேடு மாதிரி இருக்குது இந்த பில்லு. இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ ஆணாக இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா, பெண்ணாக இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணுறேன், எங்களையும் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ ஆண் பெண் அப்படிங்கிறத நம்ம பர்த்லேயே இப்போ குழந்தை பிறக்கும்போதே இது ஆண் பெண் அப்படிங்கிறது இந்த பிறப்புறுப்பில் பார்த்து இது பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறப்ப டிரான்ஸ்ஜெண்டருங்கிறத அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதுல்ல. அப்படிங்கிறப்ப அந்த சட்டம் ஒன்று கொண்டு வரும்போது அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைங்க. இப்போது ஆண் பெண் அப்படின்றது வந்து பை பர்த் நீங்கள் வந்து அதாவது செக்ஸ் ஆர்கன்ஸை வச்சு சொல்கிறீங்க. ஆனால் செக்ஸ் ஆர்கன்ஸ் தாண்டி தன்னுடைய பாலினம் என்னன்றது வந்து அவங்க தானே அதை ரிவீல் பண்ணணும். இப்போ ஆணாக பிறக்கிறவங்கலாம் ஆணாவே வாழ்கிறது கிடையாது, இல்லை பெண்ணாக பிறக்கிறவங்க பெண்ணாகவே அவங்க இருக்கிறது கிடையாது. அவங்க என்னன்றதை அவங்க தான் சொல்லணும். அதனால தான் நம்ம எல்லா சட்டங்களும் சொல்லுது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களுக்கு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்ற எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க யாருன்னு தீர்மானிக்கிற எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அம்பேத்கர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை கிரியேட் பண்ண அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 14, 15 and 21 சொல்கிறாரு. அதை செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனு, ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது, எப்படி ஃப்ரீடமாக வாழ்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் அந்த ஆர்டிகல் 14, 15, 21 சொல்லும் போது எங்களோட ஜெண்டரை மட்டும் ஒரு மெஜிஸ்ட்ரேட், அதாவது அப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட எங்களோட ஆடை கழட்டி காட்டணுமா? அறியாத வயசில் பிறந்த குழந்தையோட செக்ஸ் ஆர்கனை பார்த்து அவங்க மேலாக ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நாங்கள் நல்லா கருத்து தெரிஞ்சு வளர்ந்து ஆளாகி வந்து நிற்கிற எங்களுடைய உறுப்புகளை பார்த்து தான் அவங்க வந்து ஆனா பெண்ணா தீர்மானிக்கிறதுக்கு அவங்க யார் இந்த சட்டத்தால் இப்போ திருநங்கை, திருநம்பி கிட்ட பல எல்ஜிபிடி அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு நினைக்கிறீங்க? இதில் இப்போது இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து டி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு கீழே வந்து டிரான்ஸ் விமென், டிரான்ஸ் மென், இன்டர்செக்ஸ் பர்சன், இதுதான் வந்து நால்சா ஜட்ஜ்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா தீர்ப்புகள்லையுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. மற்ற எல்ஜி அந்த இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் கேட்டகரி கீழே வராங்க. ஜெண்டர் ஐடென்டிட்டிக்கு கீழே வந்து டிரான்ஸ் விமென், டிரான்ஸ் மென்னு அண்ட் இன்டர்செக்ஸ் பர்சன் இவங்க வராங்க ஜெண்டர் ஐடென்டிட்டி கீழே. இதில் வந்து என்ன இந்த பில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் மென்னுன்ற ஒரு கேட்டகரியே இல்லைன்னு சொல்லுது. அப்போது அந்த திருநம்பிகள் பாதிக்கப்படுறாங்க, முழுமையாக அவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. திருநம்பிகள் மீன் பெண் பிறப்பால் பெண்ணாக இருந்து ஆணா மாறக்கூடியவங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த ஐடென்டிட்டியுமே இதில் வந்து நீக்குறாங்கன்னும் போது ஆண்ல இருந்து பெண்ணா மாறுறவங்க திருநங்கை அப்படிங்கிற சொல்றோம். அப்படிங்கிறப்ப பெண்ல இருந்து ஆணா மாறுறவங்களுக்கு அந்த எலிஜிபிள் கொடுத்து தானே ஆகும். அதான் அப்படி ஒரு கேட்டகரி இல்லைன்னு சொல்றாங்க இந்த பில்லு. அதாவது இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் தான் வந்து வீரேந்திரகுமார், அவர் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இதனுடைய மினிஸ்ட்ரி, அது அந்த மினிஸ்ட்ரியோடைய மினிஸ்டராக இருக்கிறவருக்கு எங்களை பற்றின எந்த புரிதலுமே இல்லாமல், அதே மாதிரி அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மாநிலங்கள்லேருந்து மெம்பர்ஸ் இருக்காங்க, திருநர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க யார்கிட்டையுமே இப்போது எங்களுக்கான ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, எங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, எங்ககிட்ட இருக்கு அவங்க வந்து இதை பற்றி பேசியிருக்கணும், இதை பற்றின தெளிவுகள் கிடச்சிருக்கணும். அவங்களுக்கு யார்கிட்டையுமே எங்ககிட்டையும் பேசலை, டிரான்ஸ் கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் பேசலை, அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்கிட்டையும் பேசலை. அவங்களாம் ஒரு பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணுறேன்னு, இது அந்த பில்லுக்கு பேர் வேறு ப்ரொடெக்ஷன் பில்லு.
இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. முற்றிலுமாக எங்களை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இது டிரான்ஸ்மேன் டிரான்ஸ்வுமன் அப்படிங்கிறது சட்டமாக இருக்குது. இது போக லெஸ்பியன் கே அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்போ அவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரமே கிடையாதா இல்லையா இந்த சட்டத்தில்? அதாவது நால்சா ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாருடைய உணர்வுகளுக்குமே மதிப்பளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அந்த 377 அப்படின்ற ஒரு இதுவை கூட நீக்கிட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அந்த நால்சா ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நால்சா ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. நிறைய விஷயங்கள் இப்போ இந்த எல்ஜிபி இவங்களுடைய எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த பில் வந்து அவங்க யாருமே இது மாதிரி கேட்டகரியே இல்லை, அதாவது இவங்க ஒரு ஹியூமன் பீயிங்கே இல்லைன்ற மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்க இந்த பில் வந்து. இவங்களாம் வந்து இவங்களே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஃபோபியா மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக நம்ம எம்பிஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இந்த இது சம்மந்தமாக? நாங்கள் இது சம்மந்தமாக வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தியிருந்தோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநர் உரிமைக்காக பாடுபடக்கூடிய எல்லா என்ஜிஓ, சிபிஓ, அப்புறமா வெல்ஃபேர் போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ப்ரெஸ் மீட் பண்ணோம், கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். எங்களுக்கு வந்து இதுக்கு அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களாம் ஹெல்ப் பண்ணி நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நாங்கள் பண்ண விஷயங்களுக்கு அப்புறமா வந்து நாங்கள் நாடாளுமன்றத்தில், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்களை சந்தித்து எங்களோட கோரிக்கைகளை நேரடியாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். காங்கிரஸினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவங்களெல்லாம் பார்த்து நேரடியாக இந்த மனுக்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்களுக்காக குரலும் அங்கே எழுப்பப்பட்டது, மக்களவையிலையும் எழுப்பப்பட்டது, மாநிலங்களவையிலையும் எழுப்பப்பட்டது. ஆனால் மெஜாரிட்டி பிஜேபின்னும் போது எங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ண யாருடைய பேச்சுமே எடுத்துக்காமல் வலுக்கட்டாயமாக இது இவ்வளோ இமீடியட்டாக பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு, அதுதான் இந்த நோக்கம் தான் என்னன்னே எங்களுக்கு புரியலை. ஒரே நாளில் லோக்சபாவில் பாஸ் ஆகுது, மறுநாளே ராஜ்யசபாவில் பாஸ் ஆகுது. இதுக்கான நோக்கம் என்னன்றது எங்களுக்கு சத்தியமாக புரியல. ஆனாலுமே ஸ்டில் எங்களுக்கு ஒரு ஹோப். எங்கள் மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த ஸ்டாலின் ஐயா அவர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. திருநர் மக்களுக்கான ஒரு மசோதான்னும் போது அவங்கள கலந்து ஆலோசிக்காமல் ஒரு மசோதா பாஸ் பண்ணுறீங்கன்னா அது முரண்பாடான ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் அதை நீங்கள் பில் வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அவர் ஒரு பக்கம். அந்த மாதிரி நிறைய எம்பிக்கள் வந்து எங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பிஜேபி எப்படி எடுத்துக்க போகிறாங்க, இல்லை அடுத்த கட்டம் இதை வந்து இந்த பில்லை வந்து பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு ஒப்புதல் வாங்கி இதை பாஸ் பண்ணிடுவாங்களான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. எங்களுக்கு இப்போ இந்த ஆர்டிக்கிளே இந்த திருநர் மக்களை நசுக்க பார்க்குற மாதிரியா, முழுசாக அழிக்க பார்க்குற மாதிரி இருக்கு. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரான ஒரு விஷயம். இது அந்த ஆர்டிகல் 14, 15, 21 மதிக்காத பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது நால்சா ஜட்ஜ்மெண்ட்டையும் மதிக்கல, டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹேப் அவர் கொண்டு வந்த அந்த ஆர்டிக்கலையும் மதிக்கலை. இது இப்போ நீங்கள் இந்த டிரான்ஸ்வுமன்லேருந்து ஒரு உயரிய பதவியான ஒரு எம்பி, மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்திருந்தால் இதெல்லாம் தவிர்க்க முடியும். அந்த அங்கீகாரத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக எங்களுக்கான, அதாவது எங்களோட விஷயங்களை நாங்கள் பேசினா மட்டும்தான் இது தெளிவு பெறும். மற்ற யார் பேசினாலுமே இதை வந்து சும்மா ஒரு ஓரலாக கேட்டுப்பாங்க, கொண்டுப்பாங்க. ஆனால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. எங்களோட வலி வேதனைகளே நாங்கள் நின்று பேசினா தான் முடியும். அப்போது அதுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் விஷயங்கள் எல்லாம் வந்து அதாவது எங்களுக்கான இடங்கள் வந்து கிடைக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள் ஒன்று. இன்னொன்று, இந்த பில்லை விட்ரா பண்ணணுன்றது நாங்கள் மனசார கேட்டுக்கிற ஒரு கோரிக்கை. இதுக்கு இந்த எங்களோட மாநில அரசும் அந்த மத்திய அரசும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த பில்லை விட்ரா பண்ணணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.